Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க, எப்பொழுதுமே வயிறு இறுக்கமாக இருக்கின்றது. நம்ம டைட்டுன்னு சொல்ல பாருங்க, எப்பொழுதுமே பசி இல்லை, வயிறு எப்பொழுதும் இறுக்கமாக இருக்குது. ஸோ அந்த இறுக்கமாக இருக்கின்ற காரணத்தினால சாப்பிடுவதற்கு பிடிப்பதில்லை, சாப்பிடாத காரணத்தினால உடல் மெலிந்து கொண்டே செல்கின்றது. லிக்விடாக கூட சாப்பிட்றதுக்கும் நமக்கு வயிறு எப்பொழுதும் ஃப்ரீயாக இருந்தால் தான் சாப்பிட முடியும். அப்போ இந்த ஸ்டமக்கு டைட்டாக இருப்பதற்கும் பசியின்மையாக இருப்பதற்கும் உடல் மெலிவாக இருப்பதற்கும் என்ன தீர்வுன்னு கேட்குறாங்க. பொதுவாகவே நம்ம உடம்புல ஒவ்வொரு டிவிஷனாக இருக்குது. நரம்பு மண்டலங்கள், இரத்த ஓட்ட மண்டலங்கள், மூச்சு ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், இது எல்லாமே நன்றாக இயங்கணும். அதுக்கு சீராக இயங்கினா தான் நமக்கு அந்த பசி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அப்போ இதில் குறிப்பாக ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க வைக்கக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கணும். அதே மாதிரி நுரையீரல், இதயம், அது நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கிடணும். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 20 நாள் 21 நாள் இரவு மட்டும் நீங்கள் பசியின்மையோடு சாப்பிடாமல் இரவு 6லேருந்து 6:30க்குள்ளே ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 21 டேஸ் வேறு எதுவுமே எடுக்க வேண்டாம். அப்போ என்ன ஆகும், உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. சூரிய ஒளி மேலே படுகின்றபடி நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணுங்கள். காலையில் 6லேருந்து 6:20க்குள்ளே, மாலை 5:30 to 6க்குள்ளே சூரிய ஒளி படுற மாதிரி இந்த பயிற்சியை பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டிற்குள் நீங்கள் நடைப்பயணம்னு சொல்கிற மாதிரிங்க, வெளியே வாக்கிங் போக முடியாட்டா கூட வீட்டுக்குள்ளேயே நீங்கள் நல்லா அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு வாக்கிங், மாடியில் வாக்கிங் போகிறதோ இல்லை அந்த மாதிரி ஒரு பயிற்சி ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஜீரண மண்டலத்தினுடைய இயக்கம் சீராக ஆக உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பித்து விடும். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ட கழிவுகள் வெளியே போகணும். நம்ம அதிகமாக ஆயில் ஃபுட் அதிகமாக எடுத்துருப்போம், மைதாவினால் உணவு அதிகமாக எடுத்துருப்போம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு 3 நேரத்தில் ஒரு நேரம் ஃப்ரூட்ஸாகவே எடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு மண்டலம் 48 நாட்கள். உங்களுக்கே 48 நாள் ஆகும்போது பசி எடுக்கக்கூடிய நிலை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இரவு மட்டும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, மீதி 2 நேரம் ஆர்டினரி உணவு எடுத்துக்கோங்க. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது யோக முத்ரா. இதை சுகாசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். 2 கை பின்னாடி கட்டிக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுங்க. நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளப்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஒவ்வொரு சைடாக மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த பக்கம் மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை ஆதிமுத்திரை வச்சு ஸ்டமக்கு கிட்ட வச்சுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ நார்மலாக உட்காந்துக்கோங்க. இப்போ மாதங்கி முதிரை சுகாசனத்தில் பண்ண போகிறாங்க. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் லயிக்கட்டும். சிறுகுடல், பெருங்குடல், வயிற்று உள்ளுறுப்பு அனைத்திற்கும் இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரல் நுனிப்படுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங்.
ஜீரண மண்டலம் நல்ல பிராணாற்றல் பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை முஷ்டி முதிரை. 4 விரல் சேர்த்துக்கோங்க. கட்டை விரல் வெளியே மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். முதல்ல பயிற்சி பண்ணும்போது 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முஷ்டி முதிரை ஒரு 21 டேஸ்லேயே நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் 2 மினிட்ஸ் பண்ணாலே போகிறோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆபி முதிரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முஷ்டி முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆபி முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவங்க வஜ்ராசனத்தில் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். ஜீரண மண்டலத்துக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுத்தப்படுத்தும் முத்திரை. மோதிர விரலில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முஷ்டி முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆபி முத்திரை. கை அப்படி மெதுவாக கீழே டவுன் பண்ணுங்கள். இந்த கட்டை விரல் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை கை நேராக வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. நிச்சயமாக குறை நீங்கி சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste
Taste the Daily.